வரி திட்டத்தின் கீழ் நிரந்தர கழிவு அதிகரிப்பு உள்ளிட்ட சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-2025 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் தனிநபர் வருமான வரி குறித்த அறிவிப்புகளே மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள பழைய வருமான வரி திட்டத்தில் எந்தவித மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை. எனினும் அண்மையில் அறிவிக்கப்பட்ட புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் 7 லட்சம் ரூபாய் ஆண்டு ஊதியம் செலுத்துவோர் எவ்வித வரியும் செலுத்த வேண்டியதில்லை என்பதில் மாற்றமில்லை. எனினும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் நிரந்தர கழிவு தற்போதைய 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. The standard deduction for salaried employees is proposed to be increased from 50,000 to 75,000 rupees. Similarly, deduction on family pension for pensioners is proposed to be enhanced from 15,000 to 25,000 rupees. This will provide relief to about 4 crore salaried individuals and pensioners. இவை தவிர வரி நிலைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 7,75,000 ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டுவோர் செலுத்த வேண்டிய வரிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நிர்ணயித்த வரம்பை காட்டிலும் 3 லட்சம் ரூபாய் வரை வரி ஏதும் இல்லை என்ற நிலை தொடர்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை காட்டிலும் 3,01,000 ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கு 5% வரி விதிக்கப்படும். 7,01,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை 10% வரியும், நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை காட்டிலும் 10,01,000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஊதியம் பெறுவோருக்கு 15% வரி விதிக்கப்படும். 12,01,000 ரூபாயிலிருந்து 15 லட்சம் வரை 20%, 15 லட்சத்து ரூபாய்க்கு மேல் 30% வரி வசூலிக்கப்படும். மத்திய பட்ஜெட்டில் தங்கள் தேர்தல் அறிக்கையில் உள்ள பல அம்சங்கள் காப்பியடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இடம் பிடித்த ELI என்ற தொழிலாளர் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி என்றும், இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய அப்ரசன்டிஸ் திட்டமும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது என்றும், ஏஞ்சல் வரி திட்டத்தையும் நீக்குவதாக நிதியமைச்சர் அறிவித்திருப்பதும் வரவேற்கத்தக்கது என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், பல ஆண்டுகளாக இந்த ஏஞ்சல் வரியை நீக்க காங்கிரஸ் போராடி வருவதாக கூறினார். தமிழ்நாடு என்ற வார்த்தையே பட்ஜெட்டில் இடம் பிடிக்காத நிலையில் அதற்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. பொது நிவாரண நிதி என்ற ஒரு பிரதமரின் பொது நிவாரண நிதி என்ற ஒரு நிதி இருக்கிறது. அது இந்த பட்ஜெட் வரம்புக்குள் வராது. அந்த நிதியில் இருந்து கூட தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த நிதியில் இருந்து கூட இவர்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை. கள ஆய்வெல்லாம் மேற்கொண்ட பிறகு சத்தம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது என்று போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள். எந்த வகையிலும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை 2,000 கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனை குஜராத்தை சேர்ந்த பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்கிற அரசு இந்த 2,000 கோடி ரூபாய்க்கு ஜப்பான் எப்பொழுது கடன் கொடுக்கும் என்று காத்திருப்பதாக சொல்கிறார்கள். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை ஓ. பன்னீர்செல்வம் மறுத்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் பட்ஜெட்டிற்கு வாழ்த்து கூறினார். அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எந்த அடிப்படையில் எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை, நியாயமான நிதியை நாங்கள் ஒதுக்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆந்திரா, பீகாருக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கையா
அல்லது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கை என்பதை நிதி அமைச்சர் சொல்ல வேண்டும். பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை எதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள்? என்ன காரணம்? இதுதான் சந்தர்ப்பவாதம், பாசிசம் என்பது. தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு. தொழிலாளர்களுக்கு தனியார் நிறுவன பங்களிப்புடன் விடுதிகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இப்போ மத்திய பட்ஜெட்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்று அரசு பதவியேற்றவுடன் முதல் முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். இந்த பட்ஜெட் ஆனது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆரம்ப கால வரி விதிப்பு என்பது அந்த 3 லட்சம் ரூபாய் விதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு 7% என்று விதித்திருக்கிறார்கள். இதனால் இங்கு சிறு குறு தொழில் புரிவோரும் சரி, தொழிலாளர்களும் சரி பயனடைவார்கள். அதுபோக இன்று 500 தொழில் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு வேலைக்கு புதிதாக வேலைக்கு சேரும் நபர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5000 அறிவித்துள்ளார்கள். இதுவும் வரவேற்கத்தக்க நிகழ்வு. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி கடன் மானியம் என்பது நாங்கள் 5% எதிர்பார்த்து வேண்டியிருந்தோம். அது அவர்கள் இன்று 3% இருக்கிறது. இதை உயர்த்தி தருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். இவை போக கோவிட் காலத்தில் கொடுக்கப்பட்ட எமர்ஜென்சி கிரெடிட் என்று சொல்லக்கூடிய கடன் தொகை நாங்கள் மீண்டும் இன்னும் 1 வருட காலம் திரும்ப செலுத்தும் காலம் கேட்டிருந்தோம். அதுவும் அறிவிப்பு வெளியாகவில்லை. அது கண்டிப்பாக பின்னாளில் அறிவிப்பார்கள் என்று இருக்கிறோம். பொதுவாக ஒரு நல்ல ஒரு நிதிநிலை அறிக்கையை அனுபவமிக்க நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதற்கு இன்னும் நாங்கள் நேரில் சந்திக்கும் போது எங்களது கோரிக்கைகளை முன்வைத்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான சலுகைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். இப்போ பார்த்தோம்னாக்கா அந்த தொழிலாளர்களுக்கு அதாவது தங்கும் விடுதிகள் தனியார் பங்களிப்போட செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பூர்ல ஆல்ரெடி இந்த மாதிரியான கோரிக்கை நிறைய இருந்தது. இதை திருப்பூருக்கு சாதகமாக நினைக்கிறீங்களா? எப்படி இதை செயல்படுத்த போறீங்க? ஆக்சுவலாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் கோரிக்கை தான் அது. நாங்கள் எங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறதுனால நாங்கள் சிறு குடியிருப்புகளும் எங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் வசதிகளும் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இதற்கான திட்டத்தை தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக முழு தகவல் பெறப்பட்டு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் முன்னெடுத்து முதலாக இந்த திட்டத்தை திருப்பூரில் அமல்படுத்த திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் நன்றி.